ஐயா இப்ப நம்ம பிரேமையா வந்து இந்த சப்ஜெக்ட இந்த இடத்துல கொண்டு வந்ததுக்கான காரணம் அவர் வந்து முன்ன பின்ன சொன்னா கூட நான் சம்மரைஸ் பண்ணி பாக்குறது எப்படி அப்படின்னாக்கா அவர் என்ன சொல்றாருனாக்கா இந்த லார்ஜ் ஹேடன் கொலைடர்ல அவங்க போலரைசேஷன் பண்ணி அதுல கொலைட் பண்ணி அப்பதான் உடைக்க முடிஞ்சது அதை அவங்க பண்ணிருக்காங்க. ஆனா சூரியன்ல வந்து காலங்காலமா அதுதான் நடந்துட்டு இருக்கு. நோ நோ எக்ஸ்டர்னல் ஆர்டிபிஷியல் எந்த இன்டர்ஃபியரன்ஸும் இல்லாம அது நடந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி நடக்கிறதுக்கு அந்த புரோட்டான்குள்ளார இருக்கக்கூடிய கான்சியஸ்னஸ் அறிவு நிலை தான் காரணம். அது மோதும் போது தன்னை வந்து அந்த மாதிரி திருப்பிக்குது அப்படிங்கறத வந்து அவர் வந்து அந்த தவத்துல இருக்கும் போது அது நடந்தது அப்படிங்கறத வந்து அவங்க வந்து டவுன்லோட் பண்ணிருக்காங்க. அதை இந்த விஞ்ஞான இது கூட ஒப்பீடு பண்ணிருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். சம்மரைஸ் பண்றேன். அதே மாதிரி பிரேமையா கிட்ட நான் சொல்லிக்க ஓகேவா? அவர் சொல்றது ஓகேவா? ஆமாங்க, உண்மைதான்யா. அப்ப எங்களுக்கு வந்து ஒரு நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. நீங்க இவ்வளவு நாள் வரைக்கும் நீங்க டவுன் குவார்க்கு அப்பர் குவார்க்கு நைட்ல வருது அது வருது இது வருது எதுவுமே எனக்கு புரியல, சத்தியமே புரியல. என்ன சொல்ல வர்றாரு நமக்கு அது புரியல. உங்க டாபிக்கை நான் எடுக்கவே இல்லை. சரிங்க, அவர் சொல்றாரு இல்லையா, அறிவுக்கு நீ கொண்டு வர விரும்புறீங்க. அறிவுக்கு சுத்தவெளியோட அறிவு அல்லது சூரியன்ல இருக்க அறிவுன்னு சொன்னாலும் சரி. இவங்க பண்ண முயற்சிய அது சிம்பிளா நடத்திட்டு இருக்குது. முடிச்சீங்கன்னா முடிஞ்சு போச்சு உங்கள்ட்ட. அதுக்கு நீங்க விளக்கம் தேடுங்க. ஆமாங்க, நம்ம தலைப்பு இறைத்துகள் விண் அறிவு. அப்ப அறிவு எப்படி செயல்படுது? இப்ப அந்த வாசன் சொன்னார் இல்லையா, இந்த மாதிரி நீங்க சொல்லிருக்கணும். அதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரகிள்னஸ் கழிஞ்சிச்சு. ஏன்னா நாங்க வந்து பேசுறது அதான் பேசுனீங்க. அது மையக்கருத்து அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டாரு. இப்ப எனக்கு அது பிடிக்க முடியல. அதனாலதான் உங்களை திருப்பி கேட்டேன், என்னத்துக்கு நீங்க சொல்ல வர்றீங்க, எது சொல்ல வர்றீங்கன்னு. அவர் கரெக்டா பாயிண்ட் பிடிச்சிட்டாரு இல்லையா? அப்ப அவங்களோட டிஸ்கஷன் பண்ணுங்க. அந்த கருத்துல எதை போட்டா சரியா வரும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அது தானா பண்ணிக்கலாம். சரிங்க. அது வரலைங்க பொழுது நீங்க சுத்தி அப்பர் குவார்க்கு டவுன் குவார்க்கு இது போகுது அதுல வருது போலரைசேஷன் ஆகுது அப்படிங்கும் பொழுது அது நீங்க என்ன சொல்ல வரீன்னு புரியவே இல்லை இது வரைக்கும். கரெக்டா ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டாரு. அறிவு அந்த வேலையை செய்தவன் தான். இவங்க கொலாய்டர்ல வச்சு இத்தனை கோடி செலவு பண்றது வினாடிக்கு வினாடி இயற்கை என்கிற அறிவு ஏற்கனவே இது செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னு முடிச்சிட்டீங்கன்னா ஓகே. அதுக்கு நீங்க என்ன வேணாலும் விளக்கம் கொடுங்க, எப்படி வேணாலும் விளக்கம் கொடுங்க. ஃபண்டமெண்டல் பேஸ் தான். ஆமாங்கய்யா. வாசுதேவனோட கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டீங்கன்னா நீங்க அதை ஷேப் பண்ணிக்கலாம்னா நீங்க என்ன கொடுத்தீங்கனாலும் இது வரைக்கும் நான் உங்களது எடுத்து பார்த்துட்டு சரி புரியல அப்படியே அனுப்பிச்சிடலாம் இல்லையா? இது நல்ல பாயிண்ட் அவங்க கொடுத்தார்ல, அவர் கரெக்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. அவர் கரெக்டா பாயிண்ட பிடிச்சிக்கிட்டாரு. ஆமா, வாசுதேவன் ஐயா ஓகே தானே? அது அவர் சொல்ற வியூல கரெக்டா வரும்ல? ஆமாங்க ஐயா. அவ்வளவுதாங்க. இப்ப நீங்க உங்க பாயிண்ட் அதுதான். அதனால நீங்க வாசுதேவனோட கம்பைன் பண்ணிக்கங்க. நீங்க என்ன கொடுக்க வரீங்களோ பின்னாடி கொண்டு வாங்க. பேஸ் பாயிண்ட் அவ்வளவுதான். இதுக்குள்ள தாண்டி எங்கேயும் போக வேணாம், தேவையில்லாத கொடுக்க வேணாம். இப்ப கன்ஃபியூஸ் ஆகுது, இது என்னத்துக்கு அப்பர் குவார்க் டவுன் குவார்க்கு? உங்களுக்கு கொலாய்டர்ல உடைச்சாங்க, போலரைசேஷன்ல வச்சுதான் உடைச்சிருக்காங்க. இந்த போலரைசேஷன் அவங்க என்ன மாதிரி பண்ணிருக்காங்க ஐயா? டாக்டர் தியாகராஜன் ஐயா, என்ன மாதிரி போலரைசேஷன்? அது ஒரு புரோட்டானா எப்படி அவங்களால போலரைசேஷன் நான் போலாரிட்டி எப்படி மாற்றுறதுல மாத்தி வச்சுட்டாங்களா? ஒரு போலரைசேஷனும் இன்னொன்னு போலாரிட்டி இல்லாத ஆங்கிள் உடைச்சாங்களா? அதுக்கு இருந்து இந்த அறிவை ஏற்கனவே இயற்கை கோடான கோடி ஆண்டுகள் செய்து கொண்டிருக்கிறது. இது வேதாத்திரியம் சொல்லுகிற பேரறிவோ இயற்கையில ஏற்கனவே ஃபண்டமெண்டல்லையோ இது இருக்குது என்கிற கன்க்ளூட் பண்றேன். முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். இதுக்கு நீங்க என்ன வேணாலும் விளக்கு கொடுங்க. இதான் பேஸ் பாயிண்ட். இது ஒட்டி உங்களுக்கு எல்லாம் இருக்கணும். சரிங்கய்யா, ஓகே. உங்களை கரெக்டா டைரக்ட் பண்ணிட்டாரு. சரிங்க சரிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்க இந்த சூரியன் பத்தி நிறைய விஷயத்துல சொல்லும் பொழுது ஆக்சுவலா சூரியன்ல இருக்கக்கூடிய வெப்பமாகட்டும் இதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம ரவி பிரகாஷ் ஐயா இருக்கும்போது சொன்னார் பாருங்க, சயின்ஸ்ல எல்லாமே வந்து இதுதான் ஃபியூஷன் எனர்ஜி தான். எதுவுமே ஃபிஷன் எனர்ஜி. ஃபிஷன்னாக்கா ஆட்டமிக் பாம்பு, ஃபியூஷன் எனர்ஜி தான் இப்ப ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபியூஷன் எனர்ஜிக்கு எனார்மஸ் ஹீட் தேவைப்படுது. அந்த எனார்மஸ் ஹீட்டுங்கிறது சூரியனுக்குள்ளார
ஹைட்ரஜன் அணுக்கள் போய் விழுந்துகிட்டே இருக்கிறதுனால வர்ற அந்த கிராவிடேஷனல் எனர்ஜி தான் வந்து ஹீட் எனர்ஜி. அந்த வேகம், கிராவிடேஷனல் எனர்ஜின்னு சொல்லக்கூடாது. அந்த வேகமா வந்து ஹைட்ரஜன் அணுக்கள் விழ 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 அந்த வேகம் ஜாஸ்தி ஆக ஆக அங்க ஹீட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதுதான் சயின்ஸ் சொல்லுது. சோ நாம உண்மைதான். வந்து வேற எங்கேயுமே வந்து அங்க வெடிக்குது அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி ஒரு தடவைக்கு 2 தடவை வந்து சயின்ஸை வந்து ரெஃபர் பண்ணிட்டா பரவாயில்ல. ஏன்னா சூரியனை பத்தி நான் ஒரு புக் வச்சிருக்கேன். அந்த இடத்துல வந்து அந்த மாதிரி ஒரு மென்ஷன் இருக்கிற மாதிரி பார்க்கல. எல்லாமே ஃபியூஷனா தான் இருக்கு. இதுக்கப்புறம் வந்து முதல்ல ஹைட்ரஜன், அப்புறம் ஹீலியம், ஹீலியம்க்கு அப்புறம் அந்த கார்பன் வரைக்கும் ஒரு 5-6 இது வந்து வரிசையா சூரியன்லயே கிடைக்குது. அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பெரிய அணுக்கள் தான் வந்து பெரிய ஸ்டாருக்கு போகுது. அதனால அந்த எதுலயுமே வந்து இந்த மாதிரி இருக்கிற மாதிரி தெரியல. அதனால நீங்க ஒரு தடவை ரெஃபர் பண்ணிட்டு நம்ம பிரசன்ட் பண்ணோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க. ஜெயபால் ஐயா ஒருபடி அடுக்கு மேலே கொண்டு போயிட்டாங்க. அதாவது சூரியன்ல வந்து சயின்ஸ் வந்து 2 புரோட்டான் இணைவு மட்டும் இருக்கு. ஆனா நம்ம வந்து என்ன சொல்றோம், புரோட்டான் இணைவு ஏற்படுது, அதே நேரத்துல குவார்க் லெவல்ல பிரிவும் ஏற்படுது. அங்க வந்து 2மே நடக்குது. புரோட்டான் லெவல்ல இணைவு நடக்கிற மாதிரி தெரியுது. ஆனா உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஃபிஷன் எதுல ஃபிஷன் நடக்குதுன்னா குவார்க் லெவல்ல ஃபிஷன் நடக்குது. அந்த குவார்க் லெவல் ஃபிஷன் நடக்கிறதுக்கு காரணமே இந்த பொலாரிட்டிஸ் தான். 0 to 180 டிகிரியா 0 to 180 டிகிரியும் பண்ண முடியாது. குவார்க்கை வந்து ஃபிஷன் பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ணுதுன்னா 270 90 to 70 வந்து ரொட்டேஷன் ஆங்குலரா சேஞ்ச் பண்ணதா இல்ல போலரைஸ் சேஞ்ச் பண்ணதான்னு இன்னும் கரெக்ஷன் பண்ணிக்கும் ஜெயபாலாட்ட. அப்ப என்ன ஆகுதுன்னா ஃபிஷன் நடக்குது. என்ன ஃபிஷன்னா குவார்க் ஃபிஷன் நடக்குது, பிளவு நடக்குது. அப்ப 2மே நடக்குது. ஒரு பக்கம் இணைக்குது, இன்னொரு பக்கம் பிளவு வருது. இப்ப நம்ம புதுசா கொண்டு போறது என்னன்னா குவார்க் ஃபிஷனுக்கு இந்த ஆங்குலர் மொமெண்டம் 0 to 180 டிகிரில வந்து ஹைலி போலரைஸ்டா இருக்கும். அப்படிதானே ஜெயபால் ஐயா? 0 to 180 அது போலரைசேஷன்ல ஈக்குவல் ஒன்னோட ஒன்று மிங்கிள் ஆயிக்கும், ஃபியூஷன் நடக்கும். 0 சொல்லுங்க 0 சொல்லுங்க. to 180ல ஃபியூஷன் நடக்கும். சரிங்க. 270 90ல இந்த ஆங்குலர் மூமெண்ட் மாறிச்சு, நான் ஒண்ணு ஆங்குலர் மூமெண்ட் மாறினாலும் உடைச்சுவிடும், உடைச்சிரும். கரெக்ட். நடந்துட்டே தான் இருக்கும். ஐயா எங்க இதுல உடைக்க வந்து முடியும்? சொல்லுங்க ஃபிஷன்ங்கிறது சொல்லுங்க. வார்த்தைக்கோ இதுக்கோ இந்த சூரியன்ல எங்க வருதுன்னாக்கா, எனர்ஜி லிபரேஷன் அப்படிங்கிறது ஒரு முழுமையிலிருந்து வெளியே வரக்கூடியதா தான் இருந்தாகும். அதனால சரி. அத வந்து ஃபிஷன் சொல்ல முடியுமா, சொல்றாங்களா என்னங்கிறது தெரியாது. ஆனா மத்தபடி கருப்பிணைவு தான் வந்து அங்க நடக்குது. இந்த அது எனர்ஜி புரோட்டான். லிபரேஷன்ங்கிறது வந்து ஏதோ ஒண்ணுல இருந்து வருதுன்னாக்கா அது வெடிச்சு தானே வெளியே வரணும். இந்த இடத்துல எனக்கு ஐயா வந்து தெளிவு இல்லை. ஐயா 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 நீங்க வெடிக்கிறதுங்கிறது மகரிஷி இன்னும் தாண்டி போயிட்டாங்க. ஐயா ஐயா மையப்புள்ளியில போகும்பொழுது அதீத அழுத்தம் உண்டாகுங்க. ஆமாங்க. இப்ப நீங்க அன்னையில இருந்து சொல்றீங்க, எங்களுக்கு இது விளங்கல, உண்மையால இது விளங்கல. அணுக்கள் மேலும் மிக மிக அங்கே நிற்க முடியாமல் சுத்த வெளியாக மாறி அப்படின்னா அங்க உடைச்சு கடைசியா அந்த பாயிண்ட் உடைச்சிருது, கம்ப்ளீட்டா உடைச்சிருது, நீல் ஆயிடுது. ஃபிஷன் ஆயிரும். ஃபோர்ஸ். ஆமா, ஃபிஷன் ஆகுது. ஆனா அந்த ஃபிஷன் ஆக எல்லா ஃபோர்ஸும் அது என்ன, பூமியோட 19 லட்சம் மடங்கு இருக்குது இல்லையா? ஆமாங்க, பெருசு. கடந்து வரணுமே. ஆமா, பரிந்துளையில இருந்து வர்ற ஃபோர்ஸ் மட்டும்தான் வெளியே போக முடியும். மீதி எல்லாம் அதுக்குள்ளே தான் இருக்கும். அங்கேயும் கம்ப்ரசிவ் பிரஷர் ஃபோர்ஸ் இருக்கு, இது கொடுக்குற எனார்மஸ் அழுத்தம் இருக்கும். அப்போ உடைச்சு சேர்ந்து உடைச்சு நடந்துட்டே தான் இருக்கு. ரெண்டு நடக்கும். இப்ப வந்து நோபல் பிரைஸ் வாங்கினவங்க எல்லாருமே எதோட நிக்கிறாங்கன்னா அந்த இணைவுல தான் நிக்கிறாங்க. இப்ப நம்ம புதுசா வந்து ஏன் வந்து இந்த ஆங்குலர் மொமெண்டத்துல வந்து ஃபிஷன் கொண்டு போறோம், நம்ம வந்து பிளவும் நடக்குது அப்படிங்கறத புதுசா கொண்டு போறோம். இதுதான் நம்ம சொல்ல போற மகரிஷியோட தத்துவத்துல வந்து அதை சேர்த்தலாம், சேர்த்து கொண்டு போகணுங்க. அதை எக்ஸ்பிரஸ் பண்ணணும். நம்ம இது அனுமான கருத்து, இப்படிதான் இதுதான் நடந்திருக்கு. இல்ல அதாவது ஐயா இது வந்து அனுமானமா தான் நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஓகே நம்ம மெடிடேஷன் பண்ணிட்டு இது கன்க்ளூஷன் வந்துட்டோம்ட்டு. ஆனா அவங்களும் நியூசிலாந்துல போலரைஸ் பண்ணிருக்காங்க. ஆங்குலர் நீங்க சொன்னது மாதிரி இந்த 90 to 70 and 0 to 180 டிகிரி தான் அங்க மேட்டர். நீங்க ஆங்குலர் மொமெண்ட் அதெல்லாம் நீங்க விட்டுட்டு வேற வேற கொடுத்ததுனால எங்களுக்கு ஏதோ சொல்ல வர்றாரு, எங்களுக்கு விளங்கல அப்படின்னு தான் நின்ட்டோம். பேஸ் அவர் கரெக்டா வாசுதேவனைய பிடிச்சிட்டாரு. ஆனா இப்ப இன்னொரு பாயிண்ட் என்ன, மையப்புள்ளியில் என்ன இருந்தாலும் சரி மையப்புள்ளியில் வெப்பம் உருவாகும். பூமியா இருந்தாலும் சரி சந்திரனா இருந்தாலும் சரி. ஏன்னா அந்த கோள்கள் உருவாகிறதுக்கே காரணம் நீர்ல இருந்து நெருப்புக்கு கட்டிப்பொருள் வருவதற்கு அதுல மையத்தில் ஏற்படுறது நெருப்பு தான் காரணம். அப்ப சுற்றி வர சூழ்ந்த அழுத்தம் மையப்புள்ளியில் அழுத்தம் மிக மிக
அங்க நெருப்பு உண்டாயிடும். அப்ப அணுக்களை என்ன மாத்துது? அது ஒரு குறிப்பிட்ட புள்ளியில எல்லா இடத்துலயும் உங்களுக்கு ஃபிஷன் நடக்கும். ஃபிஷன் நடந்தா தான் நெருப்பு வரும், எனர்ஜி வரும். அது ஹீட் எனர்ஜியா மற்றதா என்னவோ அது வேற. அது வந்தது எங்க போக முடியும்? அதுக்குள்ளே சுருங்கி ஆகணும். அப்ப அது அந்த பிரஷரை ஈக்குவல் பண்றதுக்கு அங்க இணைவு நடந்தே ஆகணும். அதனால நீங்க அதை கிளியர் பண்ணிட்டு ரெண்டுமே போடுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. எங்களுடைய மெடிடேஷன்ல இல்ல உள்ளுணர்வுல இது சாத்தியம் இருப்பதாக தெரிகிறது. அதற்கு வேதாத்திரியின் கருத்து ஒத்து போகிறது. இப்படி கொண்டாந்து முடிங்க. சரிங்க, ஒரே ஒரு கரெக்ஷன் மட்டும் பண்ணி முடிச்சிடலாங்க. இப்ப போலரைசேஷனுக்கும் ஆங்குலர் மொமெண்ட்டுக்கும் என்னங்க டிஃபரெண்ட்? அததாங்க ஆங்கிள் சொல்றாங்க. இப்ப பூமி 23 டிகிரி சாஞ்சிருக்குங்க இல்லையா? ஆமாங்கய்யா. அப்ப பூமியோட அச்சுக்கும் வேற ஏதோ கம்பேர் பண்றாங்க. அந்த அச்சுல ரொட்டேட் ஆயிட்டு இருக்குது. அந்த சரி. 90 ஒரு 0 to 270 அது அச்சு உருவாயிடும். ஆமாங்கய்யா. ஆனா இந்த சூரிய காந்த புலத்துக்குள்ள அதுக்கு ஒரு மூமெண்ட் வருது இல்லையா? சுத்தி ஆமா. வரும்பொழுது 23 டிகிரி சாய்க்குது இல்லையா? ஆமா, சாய்க்குது. ஆமாங்கய்யா. அந்த சாய்க்கிறது அவங்க ஆங்குலர் மூமெண்ட்ங்கிறாங்க. ஓகே, ஆக்சிஸ் ஓகே. மூமெண்ட்டும் ஒரு மாதிரி, ஆங்குலர் மூமெண்ட்டும் இன்னொன்னு ஃபோர்ஸ் வரும் பொழுது என்ன பண்ணுது? ஓஹோ! அப்ப அந்த அறிவு அந்த சூழ்ந்தெழுத்து மாற்றம்ல குறிப்பிட்ட ஆங்குலர் மொமெண்டத்துல ரொட்டேட் பண்றதுனால தான் அந்த சூரியன் அது கொலைஷன் நடக்கும். அறிவுல நீங்க எதுக்குனாலும் கொண்டு போலாங்க. அறிவை நம்ம இதுக்கு தான் கொடுக்கணும்னு இல்ல. எல்லா விஷயத்திலும் சாப்பிட்ட சாப்பாடு 7 தாதா மாத்துறது இருந்து, அணுக்கள் சேதத்துல இருந்து, ஒயிட் பிளட் காப்சல்ஸ், ரெட் பிளட் காப்சல்ஸ் எல்லா இடத்துலயும் அறிவு தான் வேலை செய்யுது. தன்னைத்தானே இன்னொரு இயக்கத்தோட அமைத்துக் கொள்ளுது. அவ்வளவுதான். ஐயா, இன்னொன்னு இருக்குது. ஒண்ணுதான் சொல்ல முடியாது. எக்கச்சக்கம் எல்லாம் அறிவு தான். ஆற்றல் நம்மளால பார்க்க முடியுது, அறிவு பார்க்க முடியல, அவ்வளவுதான். சரி, உண்மைதான். நம்ம ஆற்றல் பிழை நம்ம சொல்லவே முடியாது. அதுக்கு தகுந்த மாதிரி மாறிடும், அவ்வளவுதான். அறிவுங்கிறது அனுபவம்ங்கிறதுனால நம்மளால அனுமானமா தான் போக முடியும். அப்படிதானங்கய்யா? இப்ப நம்ம பேசுறது அனுமானம். கொஞ்சம் யோகம் பண்ணா அறிவை பிடிச்சிடலாம். ஓஹோ, இது வரும்பொழுது இது நடக்குது, இது வரும்பொழுது நடக்குது. சரிங்க. அப்ப பிசிக்கல் லான்னு பிடிக்கிறோம் இல்லையா? ஆமாங்கய்யா. பிசிக்கல் லா எல்லாமே அறிவு தான். நம்ம பிடிச்சிட்டோம், அது இப்படிதான் நடக்குதுங்கிறது பிடிச்சும் பொழுது நம்ம கணக்கீட்டுக்குள்ள கொண்டு வரோம் அறிவா. அப்ப அறிவுங்கிறது அனுபவம், அனுமானம் அப்படிதானே குரு ஐயா சொல்ல வந்தாங்க? அல்ல, அதான் அனுமானம் இல்ல. அனுமான அறிவு கடைசியா நம்ம இதெல்லாம் ப்ரூவ்டு. தன்னைத்தானே தகாமைச்சு ஒரு இயக்கத்தோட இன்னொரு இயக்கம் பொருந்தி போயிரும் பாருங்க. சரிங்க. அதுதான் அறிவு. இயக்க சீர்மை நியதி தான் அறிவு. ஆர்டர் ஆஃப் ஃபங்க்ஷன் அப்படின்னா 2 ஃபங்க்ஷன் நடக்குது. அப்ப என்ன பண்ணுவீங்க? ஒன்னோட ஒண்ணு பொருந்திக்கணும் தானே? ஆமா. அப்ப ஒரு இயக்கமும் இன்னொரு இயக்கமும் சேர்ந்து அங்க என்ன வரணுமோ அதுக்கான தன்மை கொடுத்துரும். 2 தன்மைகள், வேறுபட்ட தன்மைகள், வேறுபட்ட இயக்கங்கள் நெருங்கி வரும்போது ஒன்றோடு ஒன்று பொருந்தி கொள்ளுதல் தான் சீரியக்கம். ஒண்ணு விலகிரும், இல்லைன்னா பொருந்திக்கும். அதான் அறிவு. எக்ஸலண்ட்டுங்க. அப்ப சூரியன்ல அந்த சீரியக்கம் நடைபெறதுனாலதான் சூரியன் உருவாகுது. இன்னும் பல லட்சம் கோடி வருஷம் கழிச்சு இன்னொரு சூரியன் உருவாகிறதுக்கு, இல்லைன்னா ஒரே நட்சத்திரமா இருக்கும். அப்படிதானே? இந்த சீரியக்கம் ஏற்படலைன்னா இந்த யூனிவர்ஸே ஒரு பிரபஞ்சமா ஒரு சூரியனா இருக்க வாய்ப்பு ஆயிரும். அப்படிதானே? இந்த சீரியக்கம்ங்கிறது ஏற்படலைன்னா விலகுறதும் சேர்றதும் அந்த சீரியக்கம் ஏற்படுறதுனாலதான் ஒரு சூரியனுக்கும் இன்னொரு சூரியனுக்கும் பல லட்சம் லைட் இயர்ஸ் அந்தண்ட உருவாகிறதுக்கு காரணம் இந்த சீரியக்கத்தினால தானே? ஐயா, வாழ்க வளமுடன். சூரியனுக்கு அப்புறம் இன்னொரு சூரியன் வராது இல்லையா? இப்ப இருக்கிற சூரியன் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு பெரிய சூரியன் வெடிச்சு அந்த நெபுலால உருவானதுதான் இப்ப நாம நம்முடைய சூரியன். இதோட சைஸ் சின்னதா இருக்கிறதுனால இதுக்கு மேல அது திருப்பியும் வெடிச்சு சிதறி நெபுலா உருவாகாது, இன்னொரு சூரியன் வராது. இது திருப்பியும் ரெட் ஜெயண்ட் ஆகி சின்னதாகி அதோட கதை வேற மாதிரி இருக்கும். பிளாக் ஹோலா மாறிடும். பிளாக் ஹோலா. சரிங்க, சரிங்க, சிறப்புங்க. ரொம்ப நன்றிங்க. உங்களோட இது நான் நோட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப நன்றிங்க எல்லா பேராசிரியர்களுக்கு. ஏன்னா ஜெயபால் ஐயா கொடுத்த அந்த 0 to 180 to 90 to 270 ஐயா கொடுத்த
வாசுதேவனை கொடுத்த போலாரிஸ் இது லார்ஜ் ஹைட்ரஜன் கொலைடர் அது ரொம்ப இருக்கு. குரு ஐயா சொன்ன தத்துவத்தையும் எடுத்துக்கிறேன். ரொம்ப நன்றிங்க தியாகராஜன் ஐயா. இல்ல தேங்க்ஸ் ஃபார் டைம். கன்ஃபார்ம் பண்ணிக்கங்க. சரிங்க ஐயா இப்ப ஒரு சின்ன டவுட்டுங்க. என்னால வந்து அதை பிக்சரைஸ் பண்ணவோ யோசிக்கவோ முடியாத விஷயமா இருக்கிறது வந்து இந்த மின்சாரம்னாக்கா இப்ப எலக்ட்ரிசிட்டிக்கு நெகட்டிவ் சார்ஜ், புரோட்டானுக்கு பாசிட்டிவ் சார்ஜ். இந்த சார்ஜ் பத்தி மகரிஷியோட தத்துவத்துல எங்கேயாவது ஒரு இது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எடை பிரகாரம் பார்த்தாக்கா புரோட்டான் வந்து 1840 மடங்கு பெருசா இருந்துட்டா கூட ஒரே ஒரு எலக்ட்ரானோட சார்ஜ், சின்னூண்டு எலக்ட்ரானோட சார்ஜ் அவ்வளோ பெரிய புரோட்டானோட சார்ஜுக்கு ஈக்குவலைஸ் ஆயிடுது. இந்த விஷயம் ரொம்ப அதிசயமாகவும் இதுல ஏதோ ஒரு விஷயம் பொதிந்து இருக்கிறதாகவும் தெரியுது. அது வேதாத்திரியத்தோட சம்பந்தப்படுத்தி பார்க்கவே முடியல. அதே மாதிரி மேக்னெட். வாசுதேவன் ஐயா சொல்லுங்கய்யா. தனியா பேசுங்க சொல்றேன். சரிங்கய்யா. ஓஎஸ் கண்டிப்பா. வளமுடன் ஐயா, முடிச்சுக்கலாங்க ஐயா. முடிச்சுக்கலாங்க. தியாகராஜ் ஐயா, நீங்க தான் எண்டு மீட்டிங் கொடுக்கணும். இல்ல தியாகராஜன் ஐயா சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுது. நாங்க பேசுறது சரியா இருக்கா, எப்படி வரணும்? ஓகேங்கய்யா, ஓகேங்க. அதே மாதிரி டாக்குமெண்ட் அவரு போட்டுட்டோம். தியாகராஜ் ஐயா, நீங்க தான் எண்டு மீட்டிங் கொடுத்தாகணும். ஹோஸ்ட் நீங்க தான். கொடுத்துருங்கய்யா, கொடுத்துருங்கய்யா. ஓகே, வாழ்க வாழ்க. வளமுடன். Post